கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இது ஃப்ரெண்ட்ஷிப் டே, நண்பர்கள் தினம் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஸோ நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும்னு பைபிள்லே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த நாளிலும் ஒருவேளை உங்கள் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்றதை இன்றைக்கி நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை துஷ்ட நண்பர்கள் உங்களை துஷ்ட பழக்கங்களுக்கு நேராக, பாவங்களுக்கு நேராக, தவறான குணாதிசயங்களுக்கு நேராக நடத்துகிறதுன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடுகிற நாள். அதே நேரத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்க இன்னும் அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பித்து கொள்ளுகிற நாள். இல்லை இதுவரைக்கும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு உள்ளவங்க இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்ட்ஸை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய ரீதியில் என்னை நடத்துகிற, நல்ல குணாதிசயங்களை சொல்லிக் கொடுக்கிற, என்னை விசாரிக்கிற, என்னை நேசிக்கிற நல்ல நண்பர்களை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு நல்ல நண்பர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாகவும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். சரியா? சரி, இன்றைக்கி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின ஒரு செய்தியை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு மங்கள வார்த்தையாய் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபித்தபோது யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினாராம். அப்படின்னா இதிலேருந்து நம்ம ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. அவங்க ஒருவேளை உங்களுக்கு தவறான ஆலோசனை சொன்னால் கூட அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும். அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, அவருடைய தவறான எண்ணங்களை நீங்கள் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க. நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், எனவே உங்கள் ஆலோசனை அவங்க கொடுங்கன்னு நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த யோபனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம், ஒரு பெரிய சிறையிருப்பு. எல்லாம் இழந்துட்டான். தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டான், சொத்தெல்லாம் இழந்துட்டான், வேலையாட்களை எல்லாம் மரித்து போனார்கள், மனைவி இடத்துலேருந்து தூஷணமான வார்த்தைகள், உடம்பு ஃபுல்லாக வியாதி, அப்படியே ஓடெடுத்து சொரிஞ்சிட்ருக்க உடம்பெல்லாம் பருக்கள் வந்து அப்படி சாம்பலில் உட்காந்துட்டு ஓடெடுத்து சொரிகிற ஒரு வேதனைக்குரிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் கூட அவன் தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது ஜெபிக்கிறது வேறு, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அதுவும் உனக்காக ஜெபிக்காமல் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது அப்படின்றது உண்மையிலே அதுக்குன்னு ஒரு மனப்பக்குவமும் வேணும், அதுக்குன்னு ஒரு நல்ல மனசும் வேணும். அந்த நல்ல மனசு யோபுட்டேருந்து. சரியா? அந்த நல்ல மனசை ஆண்டவர் பார்த்தார். அட பாருடா, இந்த சிச்சுவேஷன்லேயும் தனக்காக அவன் என்கிட்ட வேண்டுதல் பண்ணலை, தன்னுடைய நண்பர்களுக்காக, நண்பர்களுடைய கண்கள் திறக்கும்படி இப்போ கூட அவங்களுக்கான ஜெபம் பண்ணுறான் அப்படின்ற அவனுடைய யோபுடைய நல்ல மனசு ஆண்டவர் பார்த்து, இதுக்கு மேலே இவனுடைய நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஜங்ஷனில் தான் ஆண்டவர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினான். அப்பொழுது அவன் இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்காக திருப்பி கொண்டானான். ஸோ இந்த நாள் ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் உங்கள் நண்பர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் தரித்திரத்தில் இருக்கலாம், உங்கள் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நண்பர்களுடைய எதிர்காலத்திற்காக, நண்பர்களுடைய ரட்சிப்பிற்காக, நண்பர்களுடைய கண்கள் திறக்கப்படும்படிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் நல்ல மனசை பார்த்து உங்களுக்கு நல்லதையே செய்வார். ஸோ இந்த நாள் நம்ம ஒரு பைபிளில் ஒரு நல்ல ஸ்டைல் ஒன்று இருக்குது. எப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சா நமக்கு நல்லது நடக்கும். இதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். யோபு இடத்துல காணப்பட்ட அந்த நல்ல குணாதிசயத்தை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க. அதை நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்லது நடக்கும். உங்கள் சிறையிருப்புகள் மாறும், வியாதிகள் மாறும், கடன்கள் மாறும், தரித்திரம் மாறும், அழிவுகளுக்கும் இழப்புகளுக்கும் முடிவு வரும். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சரி, செபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. யோபுவின் மூலமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து அழகாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். உமக்கு நன்றி. யோபுவை போல
ஆண்டவரே, என் பிள்ளைகளும் தங்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்க, அவருடைய கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்க, அவர்களுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும்படி ஜெபிக்க, அவருடைய சிறையிருப்புகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஏவி எழுப்புவீராக. நானே கஷ்டப்படுறேன், நான் என்ன அவனுக்காக ஜெபிக்கிறது, நானே கஷ்டப்படுறேன், நான் என்ன அவனுக்கு உதவி செய்வது அப்படின்னு நினைக்காம தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் தன்னுடைய நண்பன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை பண்ணுகிற நல்ல குணாதிசயத்தை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். நான் கஷ்டப்பட்டாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற அந்த நினைப்பை ஆண்டவர் கனம் பண்ணி இவர்களையும் நல்லா வைப்பீராக. இப்பொழுதும் சிறையிருப்பில் இருக்கிற எல்லாருடைய பாண்டேஜஸ் உடைக்கப்படுவதாக, எல்லா விதமான மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படுவதாக, செய்வினை கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சரீரத்தில் இருக்க வியாதியின் கட்டுகளை என் பிள்ளைகளிடத்தில் இருந்து அறுத்தறிவீராக. தெய்வீக விடுதலையை தாரும். தோல் வியாதிகள் மறைந்து போகட்டப்பா. இருதய வியாதிகள் மறைந்து போகட்டும். கிட்னி, லங்ஸ், லிவர் எல்லாத்தையும் புதுசாக மாற்றி கொடுங்க. இருதய வியாதிகள் மறைவதாக, பிரெயின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக, கேன்சர் வியாதிகள் மறைவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் யார் யார் தரித்திரத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஐஸ்வர்ய சம்மனர்களாய் நீர் மாற்றும். அவர்கள் இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்காக என் பிள்ளைகளுக்கு திருப்பி தந்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எப்பேற்பட்ட கொள்ளை நோயாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணுங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சந்தோஷமான செய்தி. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நடத்துகிற அந்த ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் ஆராதனை கூட்டம், விடுதலையின் கூட்டம், இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சோழிங்கநல்லூரில் இருக்கிற சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மைதானத்தில் வச்சு நடக்க போகுது. 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்கள் எல்லாம் திரளாக வந்து இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே உங்களை விரும்பி கூப்பிட்றாரு. உங்கள் வீட்டு பக்கத்தில் வியாதியோடு இருக்கிறவங்க, கட்டுகளோடு இருக்கிறவங்க, மரணத்தின் பிடியில் இருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்க, சாசின் தொல்லையில் பாதிக்கப்படுறவங்க அத்தனை பேரையும் கூட்டுட்டு வாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். காட் பிளஸ்.